இந்த கார் எல்லாம் கண்ட்ரோலரோட இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்களா? இந்த ஸ்பீக்கர் உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்கு, ஆனா சவுண்டும் நல்லா இருக்குது. இங்க 1917 யூஸ் பண்ண பொருளெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. இத்தனை பேரை தாண்டி நம்ம உள்ள போக முடியுமானே தெரியல. இங்க டிவிடி போட்டு யூஸ் பண்ற கேமராலாம் இருக்குது. இது பவுச்சா ஸ்பீக்கரா நமக்கே டவுட்டா இருக்குது. வணக்க நண்பர்களே, நம்ம பல்லாவர சந்தைக்குள்ள வந்த உடனே இந்த கடை தான் நம்ம கண்ணில் மாட்டுச்சு. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே பழைய பொருளாக இருக்குது. எப்படின்னா அந்த 1917 இருக்குது யூஸ் பண்ண பொருள், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே இது வந்து எனக்கு பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ பழைய பொருளாக இருக்குது அப்படின்னு. அதனால் ஒன் பை ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மணி இருந்துச்சு, இந்த மணி எதுக்குன்னே தெரியல. அந்த மணி அடிக்கிறதுக்கு மேலே நங்கூர மாதிரி ஆட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே மணல் கடிகாரம் நிறைய வச்சுருந்தாங்க, எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து இதுதான் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, ஆனால் 1970s இருக்குன்னு அதில் மேலே பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 1500 to 1000 1500 சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக பார்த்து பேசி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இங்கே நிறைய காம்பஸ் வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்து பார்த்தோம். ஆனால் நல்லா பளபளன்னு இருந்துச்சு. ஆனால் ரேட்டு வந்துட்டு 1000 to 1500 2000 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அது நம்ம எந்த இது வாங்குறோமோ அதை பொறுத்தா இருக்குது ரேட்டு ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த வெயிட் பார்க்குறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, இதில் என்ன வெயிட் பார்ப்பாங்கன்னே தெரியல. அதுக்கான வெயிட் பார்க்குற கல்லும் வந்து தனியாக வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு மொத்தமாக பாக்ஸோட சேர்த்து 2000 to 3000 சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன வெயிட் பார்ப்பாங்க இதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இங்கே கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வச்சிருக்க மாதிரி டெலஸ்கோப்லாம் இருந்துச்சு. என்னடா சரி வாங்கி பார்க்கலான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க, அதையும் வாங்கி பார்த்தோம். நம்ம கையிலேருந்து குட்டியாக இருந்தது, இதை விட பெருசாக உள்ள வச்சிருக்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு இதுவும் 2000 அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல நண்பர்களை, பார்க்க நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படி வந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிருங்க. இந்த இதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னே சுத்தமாக புரியவே இல்லை. ஏன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க என்னென்னே தெரில. ஏன்னா 2 சைடு க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ள லென்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதனால சரி ஓகே நமக்கு தான் கூகுள் இருக்கேன்னு சொல்லிட்டு கூகுள் எடுத்து போட்டு பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இது வந்து 2xல, அதாவது 5x 2x அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நம்ம இதிலலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து பக்கத்தில் இருக்கிற 5x ஜூமில் வந்து இதை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க போல். இதுவும் வந்துட்டு 1917 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு கடலில் பயணம் பண்ணுறவங்க, அந்த மாலுமி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க போல் எல்லாருமே. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இதோட ப்ரைஸ் வந்து 2000 சொன்னாங்க. இதை குறைச்சி பேசி நம்ம வாங்கலாம். இது இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு மெட்ரோ பார்க்கிங் பக்கத்துலேயே இருக்குது இது. அப்புறம் இந்த கடையில் சரியான கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு நம்மளும் எட்டி பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சது இங்கே 2 ஜெர்க்கின் வந்துட்டு 300 கொடுக்குறாங்க அப்படின்னு. நம்மளும் தேடி பார்த்தோம், நமக்கு ஏற்ற சைஸ் கிடைக்கல. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த கடை கிளம்பிட்டோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா செக் பண்ணிட்டு நல்லா ஜெர்க்கின் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த ட்ரிம்மர் வந்துட்டு 150 சொன்னாங்க. பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து மொத்த பாக்ஸ் பீஸோடு தான் வருது. இதில் வந்துட்டு டைப் சி சார்ஜர் கொடுக்குறாங்க. இது வாங்கலாமல் வேணாம்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த டைம் வரப்போ நம்மளும் வாங்கிடுவோம் இதை. அப்புறம் இந்த கடையில் சோனி கேமரா ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது இது வந்து டிவிடி போட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இதோட மாடல் வந்துட்டு சோனி DCR DVD 610. இது வந்துட்டு 2008 லான்ச் ஆயிடுச்சு போல். கேமரா பாடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு டிஸ்பிளேல தான் ரொம்ப சரியான அடி. ஏன்னா ரொம்ப பிளாக் ஆயிருந்துச்சு. ஏன்னா அப்போ உள்ள கேமரா இது எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க என்னன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 300 to 400 தான் சொன்னாங்க. நம்ம வாங்கி நம்ம ஷோகேஸுக்கு நம்ம கேமரா ஒரு அழகுக்காக வைக்கும் அப்படின்னா கன்ஃபார்ம் இதை வாங்கலாம். நம்ம பார்த்ததுல இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பீக்கர் தான், ஆனால் அதுக்குள்ளே வந்து பவுச்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நம்ம வயர் எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல். இந்த சாம்சங் டேப் வந்துட்டு 3000 சொல்லியிருந்தாங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து 16 GB இருக்குது, ஆனால் ரேம் வந்து இதில் மென்ஷன் ஆகலை, அதில் ஷோவே ஆகலை. இந்த கடையில் 500 GB 1 TB 2 TBன்னு ஏகப்பட்ட ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தாங்க. நம்ம செக் பண்ணுறதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல, நமக்கு செக் பண்ணவும் அப்படின்னு தெரியாது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம். இதோட ரேட் வந்துட்டு 600 700 நம்ம எத்தனை டிபி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்து சொல்கிறாங்க. இங்கே எம்ஐ பவர் பேங்க் செகண்ட் ஹேண்டில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு 250 சொல்கிறாங்க. அதில் சார்ஜும் இருந்துச்சு, அதான் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒர்க் ஆச்சு, நம்ம செக் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகுது. சரி நம்மகிட்ட தான் ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்படின்றனால நம்ம அதை வாங்காமல் வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து மொபைல் ஃபோன் வந்துட்டு 250 சொல்கிறாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒருக்கா பார்க்கும்போது என்னென்னா 350 450 ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இவங்ககிட்ட 250 எல்லா மொபைலுமே 250 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஃபோனுமே நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஆனால் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில இது வந்துட்டு சிம் போட்டதுக்கப்புறம் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த கடையில் ஃபார்மல் கேஷுவல் ஷூ எல்லாமே வந்துட்டு 350 போட்டிருந்தாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு லுக்காக இருந்துச்சு. ஒரு டைம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு எதுவும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இந்த கடையில் எல்லா மாடலில் இருக்க ஃபோனுமே இருந்துச்சு. இதில் வந்து எப்படின்னா கீழே இருக்க லேயர் ஃபுல்லாக வந்துட்டு 300, மேலே இருக்க லேயர் ஃபுல்லாக 350, அதுக்கு மேலே இருக்க ஃபுல்லாக 500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. மேக்ஸிமமான கடையில் வந்துட்டு ஜியோ ஃபோன் எல்லாமே வந்துட்டு 500 சொல்கிறாங்க. இந்த ஸ்பீக்கர் எல்லாமே வந்துட்டு 200 சொன்னாங்க. போன டைம் நம்ம இந்த கடையில் 100 ஸ்பீக்கர் வாங்கியிருந்தோம். அது இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த டைம் நம்ம செக் பண்ணுறதுக்கு எதுவுமே எட்டு வரல. நம்ம அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பார்த்தோம், ஆனும் ஆகலை. ஏன்னா சார்ஜ் இருக்காது. நம்ம பவர் பேங்க் போன டைம் எட்டு வந்தோம், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். இந்த டைம் அது எட்டு வரல. அடுத்த டைம் வரும்போது இந்த ஸ்பீக்கர் இருந்தால் கன்ஃபார்ம் வாங்கணும். ஆனால் இருக்குமா என்னன்னு தெரியல. அதே கடையில் பக்கத்தில் புதுசாக JBL ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்குலாம் பளபளன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குட்டியாக இருந்துச்சு. அதாவது உள்ளங்கை சைஸ் கூட இல்லை, அதை விட குட்டியாக தான் இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டால் 100 தான் சொல்லியிருந்தாங்க.
எடுத்து பார்த்தா நல்லா பளபளன்னு உள்ளங்கை சைஸ்ல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் JBL பிராண்ட் நேம் போட்டுலாம் இருக்குது. இது டைப் சி போர்ட்டோட வருது போல. ஆன் பண்ணி செக் பண்ணியும் பார்த்தோம் நல்லா ஒர்க்காக தான் செய்யுது. நம்ம வீட்டில் யூஸ் பண்றோமோ இல்லையோ அந்த டேபிளில் வைக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். அதனால அதுக்கு அப்புறம் இந்த கார் எல்லாமே கண்ட்ரோலரோட சேர்த்தே வந்து 100 ரூபா தான் சொல்றாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2 குட்டி பசங்க வந்து நம்மளை பார்க்க கூட உடல வாங்கிட்டு போயிட்டானுங்க. நம்மளும் அதை அப்படியே கொடுத்துட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். இந்த கடையில் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருந்துச்சு. ஃபோனு, ரவுட்டர்ல இருந்து சுவிட்ச் எல்லாமே இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் அந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு ரிமோட் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எடுத்து பார்த்தக்கப்புறம் தெரிஞ்சது அது ஃபுல்லாக பேனாசோனிக்ல இருக்கிற மாடல் ஃபோன் போல. அந்த ஃபோனை திருப்பி பார்த்தா ஓப்பன் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய ரிமோட் மாதிரியே தான் இருக்குது. அப்புறம் நண்பர்கள் நம்ம இங்கே நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம இங்கே ரேட்டு கம்மியாக என்ன வாங்கணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.